பத்மினி. உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜி ஃபிளெக்ஸ் மற்றும் ஹரிஷுபா கார்ட்டூன் 2.0. அக்கா எப்படி அதுக்கும் இப்போ உடம்புக்குள்ள எப்படி ஆவியா பூந்தா சரி இல்லையே இது ஐஸ்வர்யா. அவ ஐஷு வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர நல்லா தானே இருந்தா. நான் எப்போ அவன் அண்ணனை பத்தி அவன் அண்ணன் புரியல இது. அவங்க அண்ணன் சீர் வரிசையை கொடுக்கறதுக்காக நம்ம இந்த ஊருக்கு வந்திருந்தான். அப்பந்தான் நான் அவன் அண்ணனை பற்றி மட்டமாக பேசினோடனே அவன் முகத்தில் ரியாக்ஷன் மாறுச்சு. அப்பமே வந்திருக்கான்னு நினைக்க அவ அக்கா. ஆனால் அவங்க அக்கா பத்மினி செத்து ரொம்ப வருஷம் ஆயிட்டே. எப்படி அவள் உடம்புக்குள்ளே பூந்துருப்பா? ஒருவேளை இவளே இல்லை 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 அவள் தான் இவள் உடம்புக்குள்ளேருந்து போகச்சில அப்படியே மேலே போகச்சில தெரிஞ்சுதே அவளை. அவ திரும்பி பழிவாங்க வந்திருக்காளா? நான் பண்ண கொடுமையெல்லாம் நினைச்சிட்டு சாமியரை கூட்டு வந்து ஒக்க கைய படிச்சு தீரணும். இன்னும் அவளுக்கு ஓட்டம் ஒரையல. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளை இப்படி கொன்ன சித்திரவதை பண்ண அடிக்காதீங்க. கால் வலிக்கு. என்னங்க மிதிக்காதீங்க மிதிக்காதீங்க. என்னங்க வெட்டுருங்க, என்ன வெட்டுருங்க ப்ளீஸ். அம்மா திரும்பி அவளுக்கு இதாயிட்டுல. இது சாமியாரை வச்சா அழிச்சு நீ ஒரு ஜென்மம் கூட எடுக்க முடியாத அளவுக்கு பண்ணி விடுற. யாரு பவித்ரானா கொக்காவா? பத்மினி இவ்வளவு தைரியம் இருந்தா அவ உடம்புக்குள்ளே பூந்து என்னை எட்டி உதைச்சிருப்ப. பத்மினி. உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜி ஃபிளெக்ஸ் மற்றும் ஹரிஷுபா கார்ட்டூன் 2.0. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெள்ளை புடவை தான் கட்டுறாங்க. விசேஷங்களுக்கு கூட போறது இல்லையே. ஏன்? ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை அம்மா முதல்ல இறந்துட்டா அப்ப அப்பாவும் இப்படிதான் இருப்பாரா? இல்ல. அப்போ ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? பதில் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் கொண்டு வருவீங்க வக்கீலம்மா. கேள்விகளோடு ஒரு குழந்தை. பொம்மி BABL. உயிரே இப்பொழுது HTயில் வரும் திங்கள் மாலை 6:30 மணிக்கு உங்கள் டைப் TV ஆஃபிஷியலில் மட்டுமே. பத்மினி. உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜி ஃபிளெக்ஸ் மற்றும் ஹரிஷுபா கார்ட்டூன் 2.0. கிடைச்ச இருக்கலவே உனக்கு. இவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் எட்டி உதைப்ப. அதுவும் காலா இல்ல. உன் தங்கச்சி உடம்புக்குள்ள பூந்து என்ன ஆட்டம் ஆடின. அவ்வளவு பெருசா ஆடின. பத்திரகாளி நினைப்பு. சரிப்பட்டு வர மாட்டான். நம்ம வேலையை காட்டி ஆகணும். எந்த சாமியாரை கூப்பிடலாம்? பக்கத்து ஊர்ல கொல்லிராஜான்னு ஒரு சாமியார் இருக்காருல்ல, அவரை போய் கூப்பிடுவோம். அவ்வளோ அழிச்சே தீரணும். ஐஷு எதுக்கு என்ன எட்டி உதைச்ச? டே நான் ஐஷு இல்ல, பத்மினி. ஆனா உன எதுக்குமே இங்க வர பாத்தூர என்ன மதிக்கவே மாட்டேக்க. நான் ஒரு பேய் மதியில கொஞ்சம் மது நேரில் இருக்கச்சுலே நான் உன்னை மதிக்க மாட்டேன். நீ பேயா வந்தா நான் மதிச்சு கிழிச்சுட்டாலும் பேபத்தூர நீலாம் ஒரு பேய் நான் நம்பணும். பேயினா முகம்லாம் கருப்பாக இருக்கும், கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கும். நீ பார்த்தனா உன் தங்கச்சி ட்ரெஸ்ஸே பிடுங்கிட்டு வந்து போட்டிருக்க. நீங்களாம் ஒரு பேயா? அறிவு கெட்டவனே. நான் என் தங்கச்சி உடம்புக்குள்ள பூந்தா தங்கச்சி ட்ரெஸ்ஸை போடாமல் பக்கத்து வீட்டுக்காரி ட்ரெஸ்ஸையாட போடுவேன். இது கூட அறிவு இல்லை. அது என்னமோ ஒன்று
சரி ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கல. சரிம்மா விட்டுரு. என்ன சொன்னேன்? சாமியாரை கூட்டு வர போறேன்னு அடி வெளுத்துருவேன். சாமியாரை கூப்பிட்டு வருவேன். உன்னை அழிக்காம விட மாட்டேன். அது பண்ண இதுதான் உன் கதி. புரிஞ்சு போச்சுல? புரிஞ்சிட்டு 10 மணி. ஏய் ஒன்றும் இல்லை 10 மணி. திரும்பி என் பேரை கொலை பண்ற. சாரி 10 மணி. எதுக்குதான் என் பேரை மூச்சுக்கு முன்னூறு தடவை கேவலப்படுத்துற? சாரி 10 மணி. திரும்பியும் 10 மணியா? எங்க அந்த கம்ப?